ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ 2 நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாகவும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் நான் போய் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணேன், எனக்கு என் பேஜில் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்டாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹால் டிக்கெட் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஷீட்டை எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கும் சமட்லாம் ஃபீஸ் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை நான் டெலகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டு வைஸாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்காக ஸோ உங்களோட அஃபீஷியலான ரிசல்ட் செக் பண்ணுற பேஜில் பார்த்துருப்பீங்க, வந்திருக்காது. ஸோ ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான், ஆனால் உங்களுக்கு இல்லை. ஸோ என்ன ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த அப்டேட் உங்களுக்கு தான், ஆனால் இந்த அப்டேட் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜுக்கு. அதாவது மேலே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சென்டர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது இப்போ நார்மலாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் காலேஜ் இன்ஸ்டியூஷனுக்கே வந்துடும். ஸோ அவங்களே கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஸ்பெஷல் ஏரியாஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரை கான்டாக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓரளவு இதுதான். ஸோ நிறைய பேர் இதே ஒரு டவுட்டாக கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டுருவாங்களோ அங்கே கேட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் காலேஜிலே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.